வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்றைக்கான பதிவு என்னென்னா, எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்காது, எல்லா நேரமும் ஒரே நேரமாக இருக்காது, எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆக எல்லாமே ஒரே மாதிரி இருப்பதற்கு நாம் என்ன புகைப்படமா? எதுவுமே வானம், பூமி, சூரியன், சந்திரன் இதெல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. ஆனால் பூமி மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் சுற்றிக்கிட்டே இருக்குது. வானம் அடிக்கடி மாறுது, மேகமாகவும் மேகமூட்டமாகவும் வெண்மேகமாகவும் கருமேகமாகவும் சில நேரங்களில் மழையாகவும் சில நேரங்களில் வெயிலாகவும் சில நேரங்களில் குளிராகவும் இருக்கின்ற இந்த உலகத்தில் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. ஆக எல்லாரும் ஒரே மாதிரியாக இருப்பது என்பது மிக 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 கடினமான ஒன்று. ஆக மிக 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 கடினமான ஒன்றை கடைபிடிப்பவர் யாரோ அவர்களே உண்மையான அன்புக்குரியவர்களே. இதை உணர்ந்தால் அவர்களே நல்ல மனிதர்களில் புனிதத்துவமான மனிதர்கள் என்று பொறுப்பேற்க அவர்களுக்கு தகுதி உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் எப்படி கால சூழ்நிலை மாற்றம் மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதே போல மனிதனுடைய எண்ணங்களும் மாறி மாறி போய்கொண்டே இருக்கும். யாரையுமே கட்டாயப்படுத்தி இருக்க வைக்க முடியாது, இருக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர்களுக்கு தேவை என்னவோ அதை நோக்கித்தான் எல்லோரும் பயணப்படுவார்கள். எல்லோரும் நம்மை நாடி வருவார்கள், எல்லோரும் நம் பேச்சை கேட்பார்கள் என்று ஒருபோதும் பகல் கனவு பலிக்காது. அதனால் யாரையும் எப்போதும் எதிர்நோக்கி போவது என்பது ஏமாற்றத்தை எதிர்நோக்கி போவதை போன்ற சான்றாகும். அதனால் காலத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம்மை நாமே உட்கிரைக்கிறது சகிப்புத்தன்மையோடு அழகான ஒரு நகர்வை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். சூரியன் கூட காலையில் அழகாக இருக்கும், மதியம் உச்சகட்டத்தை நோக்கி வெயிலை சுட்டரிக்கும். அதே சுட்டரிக்கின்ற வெயில் சாயந்தரம் அழகாக நமக்கு காட்சி கொடுக்கும். இது மாதிரி தான் எல்லாரும் பல்வேறு குணங்களோடு பல்வேறு நிகழ்வுகளோடு காத்து கொண்டிருப்பார்கள். எல்லாமே நம்மை நாடி வருகின்ற ஒரு தென்றலை போல யாரும் வருவதில்லை. அங்கங்கே எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ரசித்து கொண்டு போக முடியுமோ அப்படி தான் அந்த உலகத்தில் எல்லாம் போயிட்டுருக்காங்க. இயற்கை அப்படின்ற போகும்போது இயற்கையில் படைக்கப்பட்ட மனிதன் மட்டும் எப்படி ஒரே நிலையில் இருப்பான்? இது எல்லாம் அனுபவ கூறுகள். எல்லாரையும் பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்க்குறோம், எல்லோரும் பழகுறோம். எல்லாரும் பழகும்போது ஒரே நோக்கோடு எல்லோரும் இருக்காங்களா? கிடையவே கிடையாது. அந்த இயற்கை போன்ற ஒரு மனிதன் கூட இயற்கை கூட அந்த நிகழ்வை ஒரே மாதிரி போயிட்டுருக்க. ஆனால் மனிதன் மட்டும் இயற்கையை தாண்டி தனக்கான சுயநலத்தை தேடி தேடி போகும்போது அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய குறிக்கோள்களும் யாரும் எப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு தான் அந்த ஒரு வாழ்க்கை ஓட்டம் இருக்கும். அதனால் எப்போவுமே அந்தந்த சூழல்களின் நிகழ்வுகளை அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. அதனால் எப்போவுமே யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கைக்குரியவர்கள் எப்போதும் நம்மோடு இருப்பார்கள். நம்பிக்கை அற்றவர்கள் வேறொரு பயணத்தை நோக்கி போகும்போது நாம் அவர்களிடம் தொங்கிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இன்றைய உலகத்திற்கு தேவை. சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையும் போய்கிட்டே இருந்தால் தான் வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும், ஒரு நிம்மதியாக வாழ முடியும். அப்படி இல்லைன்னா எப்போவுமே ரணத்தோடும் கனத்தோடுமே வாழுகின்ற ஒரு சூழலை நாமே உருவாக்கி கொண்டு நம்மை நாமே அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு மிக துயரமான வாழ்க்கையை நோக்கி தான் போக வேண்டிய அவசியமாக இருக்கும். அதனால் எப்போவுமே காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குணங்களை தேவையில்லாத விஷயங்களுக்கு செலுத்தாமல் நல்ல விஷயங்கள் மட்டுமே செலுத்தி கொண்டு நிம்மதியாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். மற்றபடி இயற்கை கொடுத்ததை ரசிப்போம். ரசிக்க முடியவில்லை என்றால் தவிர்த்துவிட்டு அழகான நிம்மதியோடு வாழ பழகிக்கொள்வோம். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலிகேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.